குட்டீஸ், இன்றைக்கி நாம் அரேபியனும் ஒட்டகமும் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவையான கதையை பார்க்கலாம். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சமயம் ஹமீத் ஒருத்தர் பாலைவனத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு கிராமத்திற்கு பயணம் செய்ய விரும்பினார். அவர் தனது ஒட்டகத்தின் மேலே ஏறி தன்னோட பயணத்தை தொடர்ந்தார். இரவு நேரம் நெருங்கிய உடனே ஹமீது ஒரு கூடாரம் அமைக்க தொடங்கினார். பாலைவனம் பகல் நேரத்தில் சூடாக இருந்தாலும் இரவு நேரத்தில் குளிர தொடங்கிடும். ஹமீத் தான் அமைச்ச கூடாரத்துக்குள்ளே போய் படுத்துக்கிட்டாரு. நண்பா, இங்கே குளிராக இருக்கிறது. தயவு செய்து என்னை உங்கள் கூடாரத்திற்குள் அழைத்துச் செல்ல முடியுமா? அப்படின்னு குளிரில் நடுங்கிக்கிட்டே ஒட்டகம் வெளியிலிருந்து கேட்டது. மன்னிக்கவும் ஒட்டகமே, இந்த கூடாரம் ரொம்ப சிறியது. நீங்க ரொம்ப பெரியவங்க. இந்த கூடாரத்துல நாம 2 பேருக்கும் இடமில்லை அப்படின்னு ஹமீது சொல்லிட்டாரு. எனக்கு புரிகிறது. நான் கூடாரத்திற்குள் என் தலையை மட்டும் வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு கெஞ்சிச்சு ஒட்டகம். அதற்கு ஹமீது சம்மதிக்கவே ஒட்டகம் கூடாரத்திற்குள்ள தலையை வச்சு நன்றி அப்படின்னு சொன்னது. அதற்கு ஹமீத் குட் நைட் ஃப்ரெண்ட் அப்படின்னு கண்களை மூடியவாறு சொன்னார். என் நண்பா, குளிர் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. என் கழுத்தை மட்டும் கூடாரத்திற்குள் கொண்டு வர அனுமதியுங்கள் அப்படின்னு மறுபடியும் ஒட்டகம் கெஞ்சிச்சு. சரி நண்பரே அப்படின்னு ஹமீது தூக்கத்தில் முணுமுணுத்தாரு. உடனே ஒட்டகம் கழுத்தை மட்டும் கூடாரத்துக்குள்ளே வச்சுட்டு உடலோட மற்ற பகுதிகளை வெளில வச்சது. திரும்பவும் கொஞ்ச நேரத்திலேயே ஒட்டகம், நண்பா, என் திமில் எவ்வளவு மென்மையானது என்பது உனக்கு தெரியும். என் திமில்க்கு இங்கே போதுமான இடம் இருக்கிறது என்று நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டது. அதற்கு ஹமீத் எதுவுமே பதில் சொல்லலை. இதையே சம்மதமாக நினச்சிக்கிட்டு ஒட்டகம் கூடாரத்துக்குள்ளே ஒரு அங்குலம் மேலும் நுழைஞ்சது. இப்போது அதனுடைய திமிலும் கூடாரத்துக்குள்ளே இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே ஒட்டகம் என் நண்பா அப்படின்னு கூப்பிட்டது. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஹமீத் எந்த பதிலும் பேசவில்லை. ஏன் நல்லவனிடம் தொந்தரவு செய்ய வேண்டும்? நிச்சயமாக நான் என் வயிற்றை கூடாரத்திற்குள் இழுத்துச் சென்றால் அவனுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காது அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்ட ஒட்டகம் கூடாரத்துக்குள்ள மெதுவாக வயிற்றையும் கொண்டு வந்தது. பொழுது விடிஞ்சதும் ஹமீது திடுக்கிட்டு எழுந்தார். அவர் திறந்த வெளியில் இருந்தார். ஆனால் ஒட்டகமோ அதோட கழுத்து, திமில், உடல் அப்படின்னு முழுவதுமாக கூடாரத்துக்குள்ளே இருந்தது. வால் மட்டும் வெளியில் ஆடிக்கிட்டு இருந்தது. குழந்தைகளே, இந்த கதையில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற பாடம் என்னென்னா, எல்லா சூழ்நிலையிலையும் கருணையோடு நடந்துக்கிறதோடு இல்லாமல் அதற்கான எல்லையும் நம்ம வகுத்துக்கணும். இல்லைனா இந்த மாதிரி நம்ம சொந்த இடத்தை கூட இழக்க நேரிடலாம். Thanks for watching. Please like, share and subscribe.